Hello guys, welcome back to my channel. This is second day, ரெண்டாவது நாள். இப்போ நான் வந்து ஒரு பிளேஸில் ஸ்டே பண்ணியிருக்கிறேன். இதான் பிளேஸ் ஸ்டே பண்ணியிருக்க இடம். பாரு, காற்று எப்படி கலகலன்னு அடிக்குது. குளிர், நல்ல குளிர் இருக்குது. ஒரு 14 or 12 டிகிரி இருக்குன்னு நினைக்கிறேன். 12 இருக்காது, மேபி 14 இருக்கும். ஸோ இதான் தங்கியிருக்க இடம். ஸோ இது வந்து ஒரு லேக்கு பக்கத்தில் இருக்குது, பெரிய லேக்கு. இங்கே இருக்கிறதுலே பெரிய லேக்கு தான். குங்ஃபூல்லும் ஏதோ ஒரு லேக் நேம். நான் அந்த மேலே கூகுளில் போடுறேன் பாருங்கள். ஓகே, இன்றைக்கி டே 2 ட்ரிப்பு. இன்றைக்கி நிறைய அட்வென்ச்சர்ஸ்லாம் இருக்குது, பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஏதோ மாட்டு கொம்பு வச்சிருக்காங்க. இப்போ இருக்கிற இடத்துல இதான் ஆப்ரிகாட். எப்படி இருக்கு கிளைமேட்டு? சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? வெயில் இருந்தாலும் சூடு இல்லை. சூடு இல்லையா? சரி. இப்போ எப்படி இங்கே இருப்போமா, இல்லை அப்படி வண்டி எடுத்துகிட்டு அப்படியே லேக் பக்கத்தில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கிளம்புவோமா? கிளம்பலாம். ஏன்னா இங்கேருந்து 3 hours ஆகும்ல. ஆமாம். ஹலோ. இவங்க தான் கைடு, ரூமோட ஓனர். ஃபோட்டோ எடுக்குவா? ஓகே ஓகே. ஸ்டே பண்ண இடத்துல டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஏதோ எலும்புன்னு நினைக்கிறேன். வீட்டில் தூர போடிய கொஞ்சம் பழசாகி தூர போடக்கூடிய ஐட்டத்தெல்லாம் எடுத்து சேவ் பண்ணி வச்சுட்டு நம்மளை பைத்தியக்காரன் வைக்கிறாங்க. இங்கேயே தயாரிக்கிற ஜாம், முட்டை, வெஜிடபிள், சீஸு, தென் கேடு, சாய், இது டொமேட்டோ சாஸு, இது ஆப்ரிகாட், ப்ளூபெர்ரி ஜாஸ், அவ்வளோதான். இது வந்து ஓட்ஸு, எக். இந்த வீட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த இருப்பாருங்க, ஹவுஸ் பை லேக் பலிச்சின்னு ஒரு ஹவுஸு. நல்லாவே இருக்காது ஹவுஸு, இருக்கையிலே வெரி புவர் ஹவுஸ். வந்தீங்கன்னா இங்கே மட்டும் ஸ்டே பண்ணாதீங்க. ஆன்லைன்லலாம் நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. கேரு, ஃபுட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு, பட் ஸ்டேயிங் நல்லா இருக்காது. நான் இருந்த ஹோட்டல், தங்கிற ஹோட்டல்லே இதுதான் புவர் ஹோட்டல் எனக்கு. எனிவே, பின்னாடி பாருங்கள் லேக் தெரியுது. நல்ல ஒரு லேக் இருக்குது, ஃப்ரெண்டில் மவுண்டெயின். ஆனால் அந்த இடத்துலலாம் ஸ்னோ இருக்குது. ஆனால் அந்த மவுண்டெயினில் ஸ்னோ இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு மவுண்டெயினில் பார்த்தேன் ஸ்னோ. இங்கே இந்த மவுண்டெயின். பாய். க்ரீனு ஃபுல்லாக க்ளவுடெல்லாம் இறங்கி போயிருக்கு அந்த இடத்துல. அதுக்குள்ளே மவுண்டெயின், அதுக்குள்ளே க்ளவுடும் இருக்குது, கீழே இதுவும் இருக்குது. ஆக்சுவலாக இந்த வீடெல்லாம் ஃபுல்லு வுட்டு, இந்த பார்ட்டிஷன் போர்டும் வச்சு செஞ்சுருக்காங்க. ஃபுல்லாக வுட்டும் பார்ட்டிஷன். ஆனால் அங்கே வா, அப்படி போய் லேக் வியூவை பார்ப்பேன். இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ்னு எதுவும் கிடையாது, சும்மா நேச்சுராக என்ஜாய் பண்ணலாம். இல்லை, ஃபுல்லாக க்ரீன் பிளேஸு, நல்ல தண்ணி இருக்குது. அறுத்துட்டு வருவாங்களா நாய்? என்ன நாய் அறுத்துட்டு வருவாங்களா? அதெல்லாம் வராது. வா, இந்த டாக் கொஞ்ச நேரம். ஆனால் அங்கே பாருங்கள், மேலேயும் ஸ்னோ. இன்னும் ஸ்னோ முடியல. ஆனால் வெயில் இருக்குது. சூடு வந்து 23-30 டிகிரி. வா,
மானு வா வா சரி வா. நீ போனா ஒரு வந்துடும். சத்தமா சொல்றேன், அதை அத்துட்டு வந்துடும். போக இங்க வந்து நாய்க்கடியெல்லாம் வாங்க முடியாது. போக முடியாது. அந்த பக்கம் அதெல்லாம் போகலாம், போக முடியாது. நான் அதில் ட்ரெயின் போகுது. இந்த வண்டி தான் நேற்று நான் எடுத்தது. இந்த வண்டி தான் எடுத்தேன். இது 4x4 ரன்னரு. சரி, இந்த வண்டி தான் எடுத்தேன். இந்த இடத்துக்கு இந்த வண்டி தான் செட் ஆகும், இல்லைனா ஒன்றுமே செட் ஆகாது. அவ்வளவு ரோடெல்லாம் அந்தளவு மோசம். அந்த இருக்குல்ல இதே மாதிரி தான். இந்த வழியோடு தான் வந்தோமா? இப்படி தான் வந்தோம்ல நைட்டு இதை மாதிரி தான் வந்திருக்குறோம். ஒன்றுமே தெரியல. இதான் இருக்கிறதுலேயே பெரிய லேக்கு, இந்த கண்ட்ரியோட பெரிய லேக். கிட்டத்தட்ட கொஞ்சம் இடத்த ஆக்கும்னா கடல் மாதிரி இருக்கு. எல்லாமே நல்ல தண்ணி. மேலே பாறையிலேருந்து உருகி ஐஸெல்லாம் உருகி இங்கே வந்து கிடக்குது. நல்ல காற்றடிக்கி, குளிர் அடிக்கி, குளிர் இருக்குது, நல்ல குளிர் இருக்குது. அழகா இருக்கோ? தண்ணி குடிக்கணுமா? நல்ல தண்ணி குடிக்கணுமா? செம்ம குளிர் குளிர். சும்மா 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன், அவ்வளோதான். நேரம் மழை. ஷிப்பும் வச்சுருக்காங்க, அது டூர் பேக்கேஜ் மாதிரி. இதுக்கு தான் 4x4. நான் போகும்போது ரோடை காமிக்கிறேன் எப்படி இருக்கு பாருங்க. ரோடே கிடையாது. காற்று நம்மளை அப்படியே தள்ளுது. தண்ணி உள்ள போயிருக்கான். உள்ள வெளியே தண்ணியில் கொண்டு கையை வச்சேன், அப்படியே குளிருது. அப்போ ஐஸு உருகிருச்சு. அப்படியே அப்படியே இந்த ஐஸில் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. சரியான காற்று வெளியே. ஆனால் நல்ல வியூ இல்லை? அவ்வளோ இடத்துல இந்த ஐஸ் உருகி உருகி இங்கே வருது. சரியான காற்று. ஓகே, நான் வெளியே போகும்போது ரோடை காணிக்கிறேன் பாருங்க. இப்போ எப்படி எந்த ரோட்டில் வந்திருக்கிறேன். நைட்டு வந்தனால ரோடு தெரியல, ரோடே கிடையாதுங்க. இந்த ரோட்டில் தான் வந்தோம் நாங்கள். இது ரோடு தான், ரோடு கிடையாது. இது ஒரு வழி. இந்த வழியோடு தான் வந்தோம். கல் இந்த கண்ட்ரியில் மொத்தமும் ஒரே ஒரு மெயின் ரோடை தவிர மற்ற எல்லா ரோடும் இப்படி தான் இருக்குது. கூகுள் எதுவுமே காமிக்காது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் எல்லாம் இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்க, இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அது அப்படி போனாங்க இப்படி போனாங்க, ஒன்றுமே கிடையாது இந்த கண்ட்ரியில். சும்மா வந்து மவுண்டைன் வியூவு, ஹார்ஸ் ரைடிங்கு, டென்ட் கேம்பு, சின்ன ஃபுட்டு, இது வேணால் பார்த்துக்கலாம். வழி கூகுள் அதெல்லாம் நம்பி வரவே முடியாது. டாலர்ஸை கொண்டு வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ண சோமம் இங்கே உள்ள சோமம் வச்சுட்டு யூஸ் பண்ண வேண்டியதான். அது மட்டும்தான். எடுக்கிற கார் வந்து 4x4 எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ரோடு இல்லாதனால தலைகீழெல்லாம் போட வேண்டியிருக்கு. முடியாது. சின்ன கார்லாம் இருந்தால் அப்படியே உள்ளே பூந்துடும், வீல் நகராது. அதே மாதிரி இருக்கு ரோடு. சரி, இது வந்து நல்லா மவுண்டெயின் வந்து கலர் மவுண்டெயினாக இருக்குது. நிறைய இடத்துல குதிரை நின்று குதிரை மேய்ஞ்சிட்டு இருக்கு. பக்கத்தில் ஆறு ஓடுது. அந்த ஆறை பார்க்கலன்னா ஆறு பக்கத்தில் ஓடிட்டு இருக்கு. அதை காணிக்கிறேன். பண்ணு
முன்னாடி இப்போ நான் வந்துட்டு இருக்கிறது ஹைவே. இந்த ஒரு ரோடு தான், இந்த ரோடு தான் எல்லா கண்ட்ரியுமே கனெக்ட் பண்ணுது. ஐ மீன் கண்ட்ரி, எந்த கண்ட்ரியை மொத்தமும் இந்த ஒரு ரோடு தான் கனெக்ட் ஆகுது, எல்லா ஸ்டேட்டு எல்லாம். இந்த ரோடு மட்டும் ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கு. ரோட்லேருந்து கீழே இறங்கிட்டோம், ஏதாவது சிட்டி இல்லை வில்லேஜுக்குள்ளே போகணுன்னா அவ்வளோதான், ரோடு கிடையாது. என்ன இருக்குது, ஆறு. தண்ணிக்கு மட்டும் ஒரு பஞ்சம் கிடையாது. அந்த தண்ணியை லைட்டாக குடிச்சு பார்த்தா லைட்டாக உப்பு இருக்கு. நம்ம போகிறது வந்து சொகூல்னு ஒரு லேக், பெரிய லேக், இன்னொரு லேக்கு. நான் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து கராக்கல்னு ஒரு பிளேஸில் இருக்கிற பெரிய லேக்கு தான் இந்த கண்ட்ரியோட பெரிய லேக்கு. அடுத்து இது வந்து அதுக்கு அடுத்த உள்ள சைஸில் இன்னும் கொஞ்சம் சின்னதான லேக்கு. அங்கே போகிறோம். அங்கே போயிட்டு ஒரு அட்வென்ச்சர் இருக்குது, அங்கே போய் பார்ப்பீங்க. இவ்வளோ மவுண்டெயின்லாம் இப்போ தான் ஸ்னோலாம் முடிஞ்சு, இன்னும் ஹையர் மவுண்டெயின்லலாம் ஸ்னோ இருக்குது. இது லோயரில் இருக்கனால ஸ்னோ இல்லாமல் இப்போ தான் பச்சை கலரில் வருது, புல்லெல்லாம் பூக்குது, புல்லெல்லாம் வந்துருக்கு. காற்றும் இதுவும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு காற்று, ஒரு பொல்யூஷன் இல்லாமல் இருக்குது. ஆனால் மழை, அடிக்கடி மழை பெய்யுது, அடிக்கடி வெயில் அடிக்குது. வெளியேறனா குளிர் மட்டும் நல்லா இருக்குது. லேக் இது ஒரு லேக்கு தான், ஆனால் சின்ன லேக். இது குட்டி குட்டி லேக் அங்கெல்லாமே அங்கங்கே இங்கங்கன்னு இருக்குது. அதே மாதிரி லேக்கு சூப்பராக இருக்குது. லேக்கு அருமையாக பார்த்து போவோம். இங்கே கூகுள்லாம் ஒர்க் ஆகாது, ஒர்க் ஆகுது, அதை பார்த்தா போகிறேன். ஆனால் நிறைய பிளேஸ் அடித்து நம்ம சர்ச் பண்ணும்போது ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஊராது. நம்மளா விருப்பப்பட்டு கார் எடுத்துகிட்டு எங்கேயா போகணும்னு நினச்சா அப்படியே போக வேண்டியதான். கார் போகிற ரோடு இருக்கிற இடத்துலலாம் நம்ம போய்க்கிட வேண்டியதான். இல்லைன்னா இங்கே வந்து ப்ராப்பராக ஒரு டூர் கைடை கண்டுபிடிச்சிடணும். அவங்களுக்கு ஊரில் எங்கெங்கே சுற்றணும்னு தெரியும், ஸோ கூட்டிகிட்டு போயிடுவாங்க. டூர் கைடு இல்லாமல் எங்கே போக முடியும், தனியாக வந்தால் கஷ்டம் கஷ்டம். எது சும்மாணும். இடத்த பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த வண்டி இருக்கனால எல்லா காடு மேடு மலை எல்லாம் எல்லாத்துலேயும் இறக்கலாம் போல இருக்கு. அங்கே ஃபுல்லாகவே ஸ்னோ. கொஞ்சம் மேலே போனால் இந்த வழியோடு போனால் ஸ்னோ ஒரு இடத்துல புக் பண்ணால் அங்கே இருக்கிறதெல்லாம் குதிரை. ஆனால் அந்த இடத்துல இருட்டில் தெரியுதான்னு தெரில, இருட்டுங்க பாருங்க. இதில் குதிரை, நாங்கள் மேலே குதிரை, இங்கே பாருங்க குதிரையாக நிற்கிது. மாட்டுக்கறி மாதிரி இங்கே குதிரை கறி இருக்குது, அது கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிடுவோம். எப்படின்னு பார்ப்போம். சரி, நல்ல ஒரு இடம். You speak English? In your pack? No, it's okay. Hello.
இந்த குதிரையில் தான் போக போகிறோம் இன்னைக்கு. இந்த 2 குதிரை. இது அவங்க கொடுத்த ஜாக்கெட். ஸோ இங்கேருந்து ஒரு 5 மணி நேரம் ட்ராவல் இருக்குது. போயிட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணோம். ஃபஸ்ட் டைமு குதிரையில் ட்ராவல் பண்ண போகிறோம்ல. ஜாக்கெட் போட்டுட்டு அதுக்குள்ளேயே போட்டலாமே, வேண்டாமா? மாற்றி போடுறியோ? இப்படிதான் இருக்குமா? ஆமாம் ஆமாம், நல்லா இருக்காண்ணா இல்லை? ஸோ ரெடியாச்சா? பார்ப்போம். எங்கே போகிறேன்? ஹார்ஸ் ரைட். ஹோர்ஸ் ரைட். இதான் ஹோர்ஸு. இது அவங்களோட வீடு. ஓகே டன். நீ யாரியா? எது? So this is your horse. This is your ஓகே. horse. അവിടെ പോയിരുന്നു. നിർത്തി പിടിച്ചോ. ഇങ്ങനെ കയറും. ഇതെന്നാ റിട്ടാത്തരവാ? Don't worry. ഓക്കെ ഓക്കെ അല്ലേ? ഡൺ. Yes. No more. Yeah. ഓക്കെ അല്ലേ? എന്താ ഇത് ഹൈറ്റല്ലേ ഉള്ളൂ. She's afraid. Don't worry. This is the stop. This is stop. This side. Go. Of the right side. This left side. Okay. This 1 2 3. Like this is stop. Yes, this is stop, and this is only Moving. this one of the left side, Ah. and this one of the Right right side, side. okay. Yes, and your foot a little bit. No. Front or Yeah. Yes. okay. Don't worry. When your horse saw. நான் ஹோர்ஸ் ரைடு ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால சாரே கயிறை கட்டி இழுத்துட்டாரு. நான் சொன்னேன் அவன்கிட்ட, விட்டுரு, நான் வேணால் ஃப்ரெண்டில் ஸ்பீடாக போனேன். ஸ்பீடாக போகிறத பார்த்து பயப்படுறான் அவன். அந்த ரேஸ்லலாம் ஓட்டுறதுனால ரேஸில் ஓட்டுறதுனால ரேஸ் குதிரை எதாவது இருக்கான்னு பார்க்க சொன்னேன். ஸோ அவன் தண்டர் தரலை, அதனால் பிரச்சனை இல்லை. மேடத்துக்கு கொஞ்சம் பெரிய குதிரையாக இருக்குது. உனக்குள்ளே பெரிய குதிரை? இல்லை இல்லை, அதோட பெரிய குதிரை உனக்கு. உன் குதிரையும் அவங்க குதிரையும் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்குது. இது கொஞ்சம் சின்னது, வெயிட் அனுசரித்து கொடுக்குறான்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. இப்படி காலை வச்சு இப்படி ஒரு தட்டு தட்டணுன்னா
குதிரை ஜம்முன்னு போகுது. இந்த கால் பார்த்தீங்களா, காலை வச்சு ஒரு கிறுக்குன்னு ஒரு தட்டு தட்டுனா போகிறோம். ரைட் ஓகே. மவுண்டெயின் ஃபுல்லாக ஸ்னோவு. காலை வச்சு லைட்டாக தட்டி விட்டோன்னா நல்லாக்கா போகுது. லெஃப்ட்ஸ் இப்படி திருப்பினா லெஃப்ட்டு, இப்படி திருப்பினா ரைட்டு, நேராக பிடிச்சா பிரேக்கு. வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம என்னன்னாலும் சொல்லலாம், இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பீடாக போனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். போட்டு சரி எப்படி இருக்கு? ஆ அதான் சொன்னல, உனக்கு வந்து இருந்துடணும் ஃபுல்லாக. நீ இருக்காம நீ உன் வெயிட்டை தூக்கி வச்சுட்டு இருப்ப. இதை வேற கையில் வச்சு எடுத்துக்கிட்டே இருக்கணும். வேற நான் கட் பண்ணுறேன். முன்னாடி இந்த ராஜ பரம்பரையாக இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். பழைய ஜென்மத்தில் குதிரையெல்லாம் ஈஸியாக இருக்குது. டக் 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 ஒரு கையிலேயே போட்டுச்சு. அப்படியே வியூவையும் பார்த்து ஜாலியாக போகலாம். நல்லா ஜாக்கெட் தந்தது நல்லா போச்சு. உனக்கு ஜாக்கெட் சூப்பராக இருக்குது. இதுவும் இங்கே உள்ள ஜாக்கெட் மாதிரி. டிராஃபிக் ஜாம் ஆயிரும் போல இருக்குது. இங்கேருந்து ஒரு குதிரை வருது. வேறு அவங்கெல்லாம் பிடிக்காம வராங்க. எக்ஸ்பீரியன்ஸா? ஹலோ, இப்போதான் உனக்கு மேயணும்ல. பண்ணி பார்க்கட்டா பண்ணியாட்டு. ஒன்று எழுத்துட்டு போகிறே கரெக்டாக இருக்கும். அப்படி வந்தால் வருவான்ல எல்லாம். உனக்கு அந்த பயம். சரியான ஆறு. இங்கே வரும்போது குளிச்சுட்டு வரலாம். நல்ல ஒரு ஆறு போகுது. சரியான கிளைமேட். ஸ்னோ பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு. அதான் ஒரு மிட் பிரேக்கில் இல்லை மிட் பிரேக்கில் வரான். இந்த காலை வச்சுட்டு அப்படின்னு சொன்னால் பூ நம்ம கூட்டு பின்னாடி ஒரு ஆள் வருது.
இந்த ரோட்டை அப்படியே உங்களை கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு ஒரு 2-3 நாள் ட்ரெயின் பண்ணாலே போகிறோம். நல்லா டக் 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 டக். குதிரை அவன் கையில் கயிறு கட்டியிருக்கனால அந்த சைடு இழுக்குது. நம்ம அந்த சைடு திருப்பி போகிறோம் எல்லாம். இப்போ நான் வந்து உண்மையானே குதிரைக்காரன் நான் மாறிட்டேன். ரேஸ் பண்ண போகிறேன். பாருங்க விட்டு போயிட்டாங்க. ஏல்லாம் ஏல் குதிரை நல்ல ஸ்பீடாக போகும். ஏல்லாம் ஏல் அண்ணா அந்த ரோட்டோட போகலாம்ல. ஏல் 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 எல்லாம் எல்லாம் நம்ம ஒரு கேம் விளாடுறோம் இந்த அசாசியன் கிரிட்ல. எல்லாம் 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 இப்போ ரேஸ் என் கோப்ரோ வச்சு தான் கோப்ரோ வச்சு தான் அப்படி பின்னாடி ஒரு 2 தட்டு தட்டலாம். இங்கே ஒரு ஜாலி தான். ஏல் ஓ ஓ ஓ ஓ அப்படி அடுத்தது வந்து துபாய் ரேஸ் எல்லாம் எல் துபாய் ரேஸுக்கு போகலான் இருக்கேன். ஹோர்ஸ் ரைஸ். ஹோ ஹோ பின்னாடி மேடம் வராங்க. கயிறை விடவே இல்லை. ஒரு தண்ணி இந்த ஆற்றை கடந்துட்டு இங்கே வந்தோம். அது வீடியோ எடுக்கலை. எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வந்து போகணும். இங்கேருந்து போகணுன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் to 5 மணி நேரம் ஆகும். ஸோ இதுதான் பிளேஸ். அடுத்த பிளேஸு எல்லாம் மவுண்டெயினுக்குள்ளேயே போகுது. இந்த ஸ்பீடில் தான் போகும். ஐ திங்க் 20 கிலோமீட்டர் ஸ்பீட் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகும் சார். எல்லாம் எல்லாம் தள்ளி விட்டா குட்டுன்னு ஓடுவார். ஸோ ஒரு இங்கேயே இந்த நாடோடிகள்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி அவங்களோட டென்ட்டுக்கு போயிட்டு தங்கிட்டு அவங்க குக் பண்ணி வச்சுருக்க சாப்பிட்டுட்டு நாளைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அடுத்த ரைடுக்கு ரிட்டன் வரோம். இதுதான் ஓகே. இதான் பிளானு. போகலாம். இல்லை இங்கே இந்த வருங்க குதிரை. இந்த குதிரை கறி நல்ல ஃபேமஸ். ஸோ நாளைக்கு பிளான் இருக்குது குதிரை கறி சாப்பிட்றதுக்கு. இங்கே நம்ம மாடு கறி பீஃப் கறி சாப்பிட்ற மாதிரி இங்கே குதிரையும் சாப்பிடுவாங்க. பிக்கு சாப்பிட மாட்டாங்க. என்ன பாருங்க மாடு நிற்கா. ஸோ மாடு நிற்கி
குதிரையும் நிற்கி. எந்த கறி வேணுமோ பிடிச்சி வெட்டி சாப்பிட்ற வேண்டியதான். நாளைக்கு ஒரு குதிரை கறி போட்டுற வேண்டியதான். இந்த குதிரை இதை வச்சு தட்டி தட்டி இந்த கோப்ரோ போயிடும் போல இருக்கு. பட் வியூவை பாருங்க. ஹலோ சொல்லு. எல்லா ஹல் ஹல் அதுவும் ஒரு ஹாய் சொல்லுவோம். ஹலோ 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 சொல்லு எல்லாம். சரியான வியூ. நாங்கள் மாத்திரம்தான் இருக்கோம், ஒரு சவுண்டு எதுவுமே கிடையாது. எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸு? சூப்பராக இருக்கு இல்லை? ஐ திங்க் அரௌண்ட் 3 hours ஆச்சு. 3 மணி நேரம் ஆச்சுல்ல ஹோஸ் ரைடு. நான் குதிரை, அவளு குதிரை, சார் தான் கைடு. ஒரு சவுண்ட் இல்லைங்க. இங்கே பாருங்க மேலே வந்துருக்குறோம். നിനക്കത് ഉണ്ട്, നീ അത് ഇറങ്ങി ഇരിക്കുക, കയറി ഇരിക്കണം. அது வந்து இப்போ நம்ம எங்கே ஒரு ப்ரோ ஹோஸ்ட் ரைடர்ஸ் வந்து அங்கே பண்ண மாட்டாங்க. நாம் எப்படி நின்றுக்கிட்டே எப்படி ஓட்டுவோம். என்ன பேர் வேலை காமிச்சு நீந்துடாத. சரி, எல்லாம் குதிரை தான் நிற்கிது. நிற்கிறது எல்லாம் குதிரை மாடு. செம்ம. இங்கே பாரு. குதிரை பயணம் ஒன்றும் முடியாது போல இருக்கு. ஐஸ் பக்கத்துலேயே வந்துட்டோம். இப்போ மேடம் தனியாக குதிரை ஓட்டுறாங்க. வருங்க எப்படி இருக்கு பாருங்க. கொஞ்சம் நேரம் ஆச்சு. இப்போ 3 மணி நேரம் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட. இதுதான் நம்ம தங்க போகக்கூடிய யோட் கேம்ப். இங்கே உள்ள பழங்குடிகள். ஓகே, மாடு, குதிரை, ஆடு எல்லாம் வைக்கிறவங்க இதை மாதிரி டென்ட்டு போட்டு அங்கங்கே இருந்துருவாங்க. நான் இதில் இருக்கிறது தான் சோகுல் அப்படிங்கிற ஒரு லேக். இந்த பின்னாடி தெரியுது பார்த்திங்கன்னா. அதுக்கு பின்னாடி ஃபுல்லாக மவுண்டெயின், ஃபுல்லாக ஸ்னோ தான். நான் வரும்போது கூட ஸ்னோ ரெயின் செய்யுது. ஸ்னோ ரெயின். அப்புறம் ஏங்க அந்த கோப்ரோவில் சார்ஜ் போயிடுச்சு. அது பேட்ரி மாற்றணும். பேட்ரி இன்னொரு பேக்கில் இருக்குது, அது இன்னொரு குதிரையில் இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துட்டு வரோம். இதை பார்க்குறதுக்கு நீங்கள் செம்ம பிளேஸு. யாருமே கிடையாது. கிட்டத்தட்ட நம்ம இங்கேருந்து கிரவுண்ட்லேருந்து 3400 ஃபீட்டு அபோவ் இருக்கிறோம். தென் இது ஒரு டூர் ஆர்கனைசேஷன் மாதிரி. இந்த ஊரில் ஒரு டூர் கைடை வச்சு கூப்பிட்டு வர்றது. ஏதாவது பை லக்கில் கூகுளில் பார்த்தேன் கிடச்சிது. இனி உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் என்னெல்லாம் இருக்குது. கரண்ட்டு கிடையாது. தென் சோலார் தான். சோலாரும் இருக்கான்னு தெரியல. இருக்கும் கண்டிப்பாக. இந்த பம்பு வச்சுருக்கானுல, பெட்ரோலில் யூஸ் பண்ணி பம்பு யூஸ் பண்ணுறானுங்க. நல்ல குளிர். அந்த இடத்துல ஐஸ் எல்லாம் கடந்து வந்துருக்கேன். இன்னொரு ரைடர் வந்து ப்ரோ ரைடர் வந்து தனியாக ஹோர்ஸ் ரைடு பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, எனக்கும் தெரியல. இப்போ கரெக்டாக மணி 1 மணி நைட்டு. குளிர் செம்மையாக இருக்கப்பா. ஆனால் டென்ட்டுக்குள்ளே நல்ல ஹீட்டாக இருக்குது. அப்படியா? டென்ட் இங்கே இருக்குது, தெருதான் தெரில.
தூங்கவும் முடியல. அதனால 2 பேரும் வெளியில் வந்து நட்சத்திரத்தை பார்த்துட்டு இருக்கேன். எத்தனை மணிக்கு இங்கே சாப்பிட்டாங்க டின்னரு? 7 மணிக்கு டின்னர் கொடுத்துட்டு அப்படியே படுத்தது. குளிர் அந்த டைமு. குளிர்னா அப்போது வெளியில் நிற்க முடியலை, நடுங்கிட்டேன். இப்போ காற்று, அந்த டைம் காற்று இருந்துச்சு, இப்போ காற்று இல்லை. இப்போவும் குளிர் இருக்குது, ஆனால் உள்ளே இருந்த சூடுக்கு கொஞ்சம் நேரம் நிற்கலாம். ஆனால் தடுப்பில் மூக்கெல்லாம் வடியுது. கார் தெரியுது, இதில் தெரியல. ஆனால் இல்லை தண்ணி கைகள் வருதுக்கு. காலையில் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிச்சு தரேன். ஏன்னா ரூம் வந்து காமன் ரூமு, 5 பேர் இருக்காங்க. அதனால வந்த டைமில் வீடியோ எடுக்க முடியலை. காலையில் எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுத்துகிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே. இருட்டாக இருக்குது எல்லா இடத்துலையும். ஆரே இல்லை, யாருமே இல்லை, டவர் இல்லை, ரேஞ்ச் இல்லை, எதுவுமே கிடையாதுங்க இல்லையா? டாய்லெட்டும் இல்லை, டாய்லெட்டும் கிடையாது, தண்ணியும் கிடையாது. இங்கே டாய்லெட் ஒரு லட்சணத்தில் இருக்கும், நான் காமிச்சு தரேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு. அது பக்கத்தில் அந்த பெரிய கடல் ஒன்று கிடக்கு, லேக்கு. ஆளே இல்லாத இடம். சிட்டியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-20 கிலோமீட்டர் உள்ள தள்ளி இருக்குது. மலைக்கு மேலே நிறைய மலை தள்ளிஞ்சு, குதிரையிலே 5 மணி நேரம் எடுத்துருக்கு வர்றதுக்கு. சரி பார்ப்போம், காலையில் பார்ப்போம்.